இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா திருச்சி பக்கத்துல ஃபேமஸான ஒரு சின்ன சில்லி கடைக்கு வந்திருக்கோம். கடை மட்டும்தான் சின்ன கடை. ஒரு ஈவினிங் டைம்ல நல்லா தரமான ஒரு சில்லி சாப்பிடணும்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிடலாம். டைம் வந்து ஒரு 7 மணி தான் இருக்கும். 7 மணிக்கே வந்து அவ்வளோ கூட்டம் வந்து இந்த சில்லி கடையை முச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. பாருங்க இப்பயே வந்து எவ்வளவு பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. வாங்க முன்னாடி போய் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க நீங்க வந்து கோழி லெக் பீஸ் பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க பாருங்க இதான் வந்து ஒரிஜினலான லெக் பீஸ். பாருங்க அந்த கால் கொண்டு வந்து மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. கரெக்டா இந்த வீடியோவோட எண்டில் வந்து இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, கடையோட கரெக்டான லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இருக்குன்னு இந்த வீடியோ எண்டில் நம்ம சொல்லுவோம். பாருங்க எல்லாமே வந்து எவ்வளோ அழகா கீறி வச்சிருக்காருன்னு பாருங்க. எல்லாம் நல்லா மசாலாலாம் இறங்கி சூப்பரா இருக்கு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க லெக் பீஸ் வச்சுக்காரு. எவ்வளவு பெருசு பெருசா வச்சுக்காருன்னு பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே நல்லா செம்மையா இருக்கு. பாருங்க கலர்லாம் கொஞ்சம் கம்மியா நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாத்துக்குமே சைடிஷ் வந்து லெமன் தராரு. லெமன் தான் அண்ணன் வந்து மேலேயே வச்சிருக்காரு. அதுதான் வந்து அண்ணனோட சிக்னலு. அண்ணன் கடையில வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலும் லெமன் வச்சு தராரு. இதே நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலும் எல்லாம் அண்ணன் லெமன் வச்சு தான் தராரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா லாலிபப் வச்சிருக்காரு. லாலிபப் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. எல்லாம் நல்லா பெரிய பெரிய லாலிபப்பா வச்சிருக்காரு. இந்த ஒரே ஒரு லாலிபப் சைஸை பாருங்க. இந்த லெக்குக்கும் இதுக்கும் சைஸை பாருங்க. ஒரு கால்வாசி இருக்கும். இதோட ரேட் வந்து என்னன்னு அந்த அண்ணன் சொல்லுவாரு. பாருங்க நான் வீடியோல காட்டுறதுக்காக வந்து காட்டுறேன். எல்லாம் மசாலாலாம் நல்லா சூப்பரா போட்டு செம்மையா வச்சிருக்காரு ஜூஸியா. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எப்படா நம்ம சில்லி சாப்பிடுவோம்னு உங்களுக்கு தோணும். பாருங்க அதே வந்து ஹாஃப் குக் பண்ணி வச்சிருக்காரு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கடை வந்து சொன்னேன் கூட்டமா இருக்குன்னு. பாருங்க எவ்வளவு பேர் வந்து வெயிட் பண்றாங்கன்னு பாருங்க. ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி அண்ணன் கடையில வந்து எப்போதுமே கூட்டம் வந்து நின்றுகிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதோ தோல் மாதிரி வச்சிருக்காரு சிக்கன்ல. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சில்லியும் நல்லா சூடா வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கிட்டே இருக்காரு. கஸ்டமரும் போட போட வந்து எல்லாருமே வாங்கி அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சூடா. கஸ்டமருக்காக வந்து இந்த முன்னாடி வந்து இந்த 2 லெக் பீஸ் தொங்க விட்டுருக்காரு. அந்த லெக் பீஸ் வந்து இப்போ கஸ்டமருக்காக போட்டாரு. பாருங்க எல்லாமே வந்து சுட சுட போட்டுக்கிட்டே இருக்காரு. பாருங்க அண்ணன் வந்து ரகசியமா ஏதோ ஒரு பொடியில ஒன்று தூவி தராரு. ஆனா ஒரே நிமிஷம் காட்டுங்க. ஒரே நிமிஷம். பாருங்க அண்ணன் வந்து வெங்காயம் எல்லாம் ஆனியெல்லாம் அதிகமா போட்டு தராரு. லெமன் எல்லாம் வச்சு தராரு. நம்ம சொல்லியிருப்போம் வீடியோவோட ஸ்டார்ட்லயே அண்ணன் கடையில வந்து வெறும் 10 ரூபாய்க்கு சில்லி வாங்கினாலும் லெமன் தராரு. அதே மாதிரி 60 ரூபாய்க்கு இந்த லெக் பீஸ் வாங்கினாலும் லெமன் தராரு. பாருங்க தூள்லாம் நல்லா அள்ளி தாராளமா போட்டு தராரு. கொஞ்சம் கொஞ்சமாலாம் போடல. அந்த சைடுல ஆனியனும் வச்சிருக்காரு. அண்ணன் கடையில என்ன மெயின்னா எல்லாத்துக்குமே வந்து லெமன் தராரு. அதான் ஹைலைட்டு. பெரிய பெரிய கடையில மட்டும்தான் வந்து எல்லாரும் லெமன் தருவாங்க. ஆனா அண்ணன் கடையில சின்ன கடைக்கே வந்து அண்ணன் வந்து லெமன் தராரு. அண்ணன் கடை கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கு. கொஞ்சம் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன் கடையில வந்து என்னென்ன டிஷ் கிடைக்குது, எவ்வளவு ரேட்ல எல்லாமே சேல் பண்றாரு, கரெக்டா கடையோட லொகேஷன் எங்க இருக்குன்னு நம்ம கேட்டு இந்த வீடியோக்கு எண்டுல போடுவோம். மறக்காம திருச்சி பக்கத்துல யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில ஒரு டைம் ஆச்சு சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா வந்து இப்பவும் நான் சொல்றேன் இந்த லெக் பீஸ்லாம் வந்து அண்ணன் கடையில மட்டும்தான் கிடைக்கும். பாருங்க அதுவும் லெக்கோட இருக்கு. மீதி கடையில போனீங்கன்னா இந்த முட்டிக்கு கீழே இருக்கதா இருக்கும். அந்த முட்டிக்கு மேல இருக்க லெக்கு கிடைக்காது. ஆனா அண்ணன் கடையில பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு லெக் பீஸ்னா அந்த ஒரு காலு அதுக்கு கீழே இருக்க கறி எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லா சூப்பரா வச்சிருக்காரு. பாருங்க பாருங்க அண்ணன் வந்து அப்பப்போ நல்லா சூடா கஸ்டமருக்காக போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எல்லா கஸ்டமரும் டக்கு டக்குன்னு பார்சல் வாங்கிட்டே போறாங்க. எல்லாருமே வந்து கிலோ கணக்குல வாங்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பாருங்க அண்ணன் கொஞ்சம் கஸ்டமருக்காக வந்து பொறிச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கடையோட லொகேஷன் நம்ம எங்கன்னு கேட்போம்.
பாருங்க என்ன நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கு, சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் எல்லாம் வாங்கி போட்டுட்டே இருக்காங்க. அண்ணன் கடையில என்ன ஹைலைட்னா ரகசியமா ஒரு மசால் ஒண்ணு வச்சிருக்காரு, அந்த டப்பா ஃபுல்லா அதை கொட்டி கொட்டி கஸ்டமருக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. கடையில வந்து அண்ணன் வந்து கஸ்டமருக்காக வந்து சில்லி பொரிச்சிட்டு இருக்காரு. சில்லி பொரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கடையில வந்து என்னென்ன கிடைக்குது நம்ம கேட்போம். நான் இந்த பார்சல் அண்ணே அண்ணே உங்க கடையில வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன டிஷ்னே கிடைக்கும்? போன்லெஸ், தோல், ஈரல், லாலியப்பு, லெக்கு, போனு, போமஸ் கலந்தது, லெக் அண்ட்ரு, புல்லட் பீஸ், பட்டை பீஸ், சவுர்மா, அவ்வளோதான். ஆனா அதோட ரேட்டு கொஞ்சம் அப்படியே சொல்லிருங்கண்ணே. போன்லெஸ் 50, தோல் 20, ஈரல் 20, லாலியப்பு 10 ரூபா 5 ரூபா, லெக் 30 ரூபா 35 ரூபா, போன்லெஸ் வந்து 50, போன் 20, போமஸ் கலந்தது 35, லெக் அண்ட்ரு வந்து 60, காலத்துல 3 10 ரூபா. ஓகேண்ணே, உங்க கடை வந்து கரெக்டா எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு? திருவள்ளூர்ல வந்து ஐயங்காருக்கு ஆப்போசிட். ஓகேண்ணே, அண்ணன் கடை எங்க இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம வந்து லொகேஷனோட கரெக்டா காமிப்போம். அண்ணன் கடை வந்து கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் வந்து அவர் ஸ்டைல்ல வந்து அவர் கடை எங்க இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. நம்ம சொல்லுவோம், மணி மனோஜ் சில்லி சிக்கன் சென்டர். இதான் வந்து அண்ணன் கடையோட பேரு. யாராவது அண்ணன் கடையோட லொகேஷன் வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியலனா மறக்காம அண்ணன் கடையில கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், இதுக்கு கால் பண்ணிட்டு கடை எங்க இருக்குன்னு லொகேஷன் தெரியலனா அண்ணன்ட்ட கேட்டுக்கங்க. நான் கரெக்டா இந்த கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, திருச்சி திருவள்ளரை கோவில். இதுதான் வந்து அந்த மேல தெரியுது பாருங்க ஆர்ச்சி. இதுதான் வந்து திருச்சி டு புலிவலம் ரோடு, ஹைவே ரோடு. இதுல நேரா போனீங்கன்னா புலிவலம் போலாம். அப்படியே கொஞ்சம் லைட்டா லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா திருவள்ளுவர் கோவில் போலாம். அதாவது திருவள்ளுவர் கோவில் ஆர்ச்சி பாருங்க. இன்னொரு டைம் காமிக்கிறேன். இது எந்த ரூட்னா மணச்சநல்லூர் டு புலிவலம் ரோடு. இதான் பாத்துக்கோங்க. கரெக்டா கடை எங்க இருக்குன்னா, அந்த ஐயங்கார் கேக் அண்ட் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பேக்கரி ஒன்று இருக்கு. பேக்கரிக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து சின்ன கடையா போட்டிருக்காரு. கடை மட்டும்தான் சின்ன கடை. இந்த சின்ன கடையில வந்து எவ்வளவு டிஷ் கிடைக்குதுன்னு அண்ணன் சொல்லியிருப்பாரு. அவ்வளவு டிஷ்ஷும் எல்லாம் நல்லா தரமா சூப்பரா கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து யாருமே இந்த திருவள்ளூர் சைட்ல கொடுக்கறது இல்ல. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பாருங்க. அண்ணன் கடையில இதுக்கு முன்னாடி நீங்க ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தாலும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை இந்த திருவள்ளூர் சைடு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்பதான் யார் யார் சாப்பிட்டு பார்த்துருக்கா டேஸ்ட் எப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது புலிவலம் ரோட்ல இந்த ரோட்ல போனீங்கன்னா மறக்காம அண்ணன் கடையில வந்து ஒரு தடவையாச்சும் சாப்பிடுங்க. எல்லாம் நல்லா சூப்பரா தராரு. அண்ணன் கடையில என்ன ஹைலைட்னா ரகசியமா ஒரு மசால் வச்சிருக்காரு. நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரிதான் 10 ரூபாய்க்கு அண்ணன் வந்து சில்லி சிக்கன் வாங்கினாலும் அவர் வந்து லெமன் தராரு. இதே ஒரு 100 ரூபாய்க்கு வந்து சில்லி சிக்கன் வாங்கினாலும் அண்ணன் லெமன் தராரு. அதான் அண்ணன் கடையோட ஹைலைட்டு. நம்ம வந்து அண்ணன்ட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்ணன்ட்ட வந்து நம்ம கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்புவோம். மறக்காம யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னே சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே அவ்வளவு சூப்பரா வச்சிருக்காரு. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்ணே போயிட்டு வரேண்ணே, பாய்ண்ணே. ஓகேண்ணே.